இந்தியாவில் ஒரு நாளைக்கு 86 ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதா என்சிஆர்பி சொல்லுது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2021 மட்டும் 31,677 ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா இந்த டேட்டா சொல்லுது. இந்த ரேப்ஸ்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே காரணம் தான், குற்றவாளிக்கு நம்ம தப்பு பண்ணால் நம்ம கொன்னுடுவாங்க அப்படின்ற பயம் இல்லை. அதனால தான் அவன் தைரியமாக தப்பு பண்ணுறான். இப்போ இருக்கிற சட்டம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவனை சட்டத்தை மூலிமா தண்டனை வாங்கி கொடுத்து அவனை கொண்டுட்டு போய் ஜெயிலில் போட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை பத்திரமா வச்சுருப்பீங்க. அவன் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியோ காசை கொடுத்து அவன் வெளியே இன்னும் நிறையா தப்பு பண்ணுவான். அதே மாதிரி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுவீங்க. அவன் அதே மாதிரி ஜாலியாக இருப்பான். இதுதான் இப்போ இருக்கிற சட்டம். இங்கே உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சட்டங்கள் மட்டும் இன்னும் மாறாமல் இருக்குது. ஏன் அந்த பழைய சட்டத்தையும் நீங்கள் இன்னும் வச்சுட்ருக்கீங்க? நான் இந்த கேள்வியை பிரைம் மினிஸ்டரை பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பார்த்தோம், அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பெண்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்தால் நீங்கள் இந்த மாதிரி தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஜெயிலில் பத்திரமா வச்சுருப்பீங்களா? அடுத்த நாளே அவங்கள கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. ஆனால் இங்கே நடக்கிற சாதாரணமான மனிதர்களுக்கு நடக்கிற குற்றங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசப்படலை? கடுமையான சட்டங்கள் ஏன் இயற்றப்படலை? இந்த சட்டங்கள் இயற்றப்படணும், கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்போ தான் இந்த ரேப்ஸ் எல்லாமே குறையும். ஒரு ரேப்புமே இல்லாத இந்தியாவை நம்ம உருவாக்கணும். ஒருத்தவங்க கூட ரேப் பண்ணப்படக்கூடாது. இந்த பயம் அந்த குற்றவாளிகளுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் நடக்காமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.